ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. ஏற்கனவே நான் ஒரு மீனை பற்றிலாம் போட்டிருந்தேன். அதே போல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க டாக்ஸ் எல்லாம் காட்டவா பாருங்கள். இவங்க பேர் ஆலன். இவ ஒரு டாகு. இவரை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. எப்பவுமே அலர்ட்டாக வீட்டில் அலர்ட்டாக இருக்கிறவன் ஒருத்தன் தான். யார் வந்தாலும் சிக்னல் காட்டணும் தான். வெளியே திறந்துட்டால் போதும், எந்த ஒரு ஸ்ட்ரீட் டாகும் வீட்டு பக்கம் வெட்டி பார்க்க விட மாட்டான். சிக்னல் வெளியே ஃபுல்லாக துரத்தி விட்டுட்டு தான் வீட்டுக்கே வருவான். அப்படிப்பட்ட டாகு. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வெளியே இருக்க ஸ்ட்ரீட் டாகுக்கு லைட்டாக சாப்பாடு வைக்கணும். இவனை உள்ளே விட்டுட்டு தான் நான் சாப்பாடு வைக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்களேன், இந்த கேஜெல்லாம் எப்படி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே இப்படி இருந்த கம்பியை எந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கான் பாரு. எப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் பாரு. வெளியே வரணுமா அவன், கூண்டுக்குள்ளே போடக்கூடாது. இவன் ஒருத்தன். இவங்க ஒருத்தங்க. இவங்க எங்கள் வீட்டு செல்லக்குட்டி. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே டாக்னு இவன் ஒருத்தி தான். இவளை வீட்டுக்கே செல்லக்குட்டி, வீடு ஃபுல்லாக சுற்றுற ஒரே அலோவ் பண்ணுறது இவன் ஒருத்தி மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் அதாவது எல்லாமே குளிக்க வச்சு நேற்றாங்க குளிக்க வச்சோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக்கி வச்சுருக்கான்னு. என் பக்கத்தில் வீடு கட்டிகிட்ருக்காங்க. அந்த மண்ணில் போய் பிறண்டு எழுந்திரிச்சு ஒரு நாள் கூட ஃபுல்லாக சுத்தமாக இருக்கிறது இல்லைங்க. இவங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்குறது இல்லைங்க. லைட்டாக கேட்டை திறந்தால் போதுங்க, அப்படியே ஓடி போயிடுவாங்க. அதான் இவங்க கேரக்டர் தான். கூப்பிட்டாலும் நம்ம கூப்பிட்டோம்னா இவங்க ஒரு பக்கம் போவாங்க. ஆனால் இந்தான்னு சொல்லிட்டா மட்டும் காத்து கேட்டுருங்க வந்துடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உண்மையாகவே நம்ம லைஃப்பில் நெகட்டிவான தாட்ஸு, மைண்டு டிப்ரெஷனில் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. அந்த மாதிரி டைம்லாம் இப்போ நானே வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது கொஞ்சம் மைண்டு அப்செட்டாக தான் வருவேன். வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. எப்படா நம்ம ஓனர் வருவாங்க, நம்ம அம்மா எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி காத்துட்ருந்து நம்ம வந்தோடனே அவங்க ஒரு பாசமாக நம்மகிட்ட ஒரு சிக்னல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே அந்த டிப்ரெஷன் எல்லாம் போய் ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் வெளியே போயிட்டு ஒரு பாசிட்டிவான எண்ணம் வரும். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டேன். இன்றைக்கி அந்த வீடியோ அதுக்காக தான் போடுறேன். தயவு செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனிமல் மட்டுமாவது வாழுங்க. நல்லா பாசமாக நம்மளை பார்த்துக்குவாங்க. அவங்களாம் நல்லா, நீங்களும் அவங்கள பாசமாக பார்த்துக்குங்க, அவங்களும் நம்மளை பாசமாக பார்த்துக்குவாங்க. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.